2 கொரிந்தியர் 4:13 வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுடைய வாய் என்ன செய்யுமா? சும்மா இருக்காதான். விசுவாசிக்கிறவனுடைய வாய் என்ன செய்யுமா? அது விசுவாசிக்கிறத பேசுமா. எல்லாம் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனுடைய நாவு தான் விசுவாசிக்கிறதை அறிக்கை செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு தேவன் என்னை உயர்த்துவார்னு நான் விசுவாசிச்சா நான் எப்பயுமே என்ன செய்வேன்? தேவன் என்னை உயர்த்துவார்னு தான் சொல்லுவேன். சூழ்நிலைகள் எனக்கு எதிராக இருந்தாலும், நான் கீழே போற மாதிரி இருந்தாலும், என்னுடைய நாவு என்னத்தை சொல்லும்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். என மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் போனாலும், நான் கீழே போனாலும், விழுந்து போகிற சூழ்நிலைக்குள்ள போனாலும், தேவன் கூட இருக்கிறதுனால அவர் என்னைய தூக்கி எடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் அப்படியே என்னைய விட்டுற மாட்டார், என்னைய கையேந்த விட மாட்டார், தலகுனிய விட மாட்டார், தள்ளாட விட மாட்டார். அதான் ஃபாதர் படிக்கிறார், தள்ளாட விடவில்லையே தாங்கியே நடத்தினீரே. அதில் பாடுறார், புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. அது ஒரு விசுவாசம் உள்ள பாடல். புயல் ஓய்ந்த பிறகு படிக்கிறது இல்லை அந்த பாடல். புயல் போல பிரச்சனை இருக்கும்போது படிக்கிறது தான் அப்படிப்பட்ட பாடல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? புயல் சுத்தி அடிச்சு கொண்டிருக்கும் போது சீசர்கள் என்ன செய்தாங்க? கவலைப்பட்டு ஒப்பாரி வச்சுட்டு, ஆண்டவரை உமக்கு கவலை இல்லையான்னு சொல்றாங்க. ஏசு எழுந்து நின்று எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லல, அவங்களோட சேர்ந்து கவலைப்படலை. அவர் என்ன செய்யறாரு? காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப பைபிள்ல சொல்லுது, அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நானும் நீங்களும் சொன்னா அப்படியே ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?